போலீஸ் அதிகாரிகள் என கூறிக்கொண்ட கைத்தொலைபேசி இணைய மோசடி கும்பலினால் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான பெண்மணி ஒருவர் 1,50,000 ரிங்கேட்டிற்கு மேல் இழப்புக்கு உள்ளானார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் குடிநீர் மீட்டரை தவறாக பயன்படுத்தியது தொடர்பில் கைது வாரண்ட் இருப்பதாக சந்தேக பெருவழி ஒருவன் அந்த 68 வயது பெண்ணிடம் ஜனவரி 16ஆம் தேதி தொடர்பு கொண்டுள்ளான். இதனைத் தொடர்ந்து விசாரணைக்காக தம்மிடம் இருக்கும் 3 வங்கி கணக்குகள் தொடர்பான விவரங்களை வழங்கும்படியும் அந்த பெண்ணுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது டெபிட் கார்டை பிளாஸ்டிக் பையில் போட்டு வீட்டின் முன்புறம் உள்ள மரங்களுக்கு இடையே வைக்குமாறும் அவருக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 3 வங்கி கணக்குகளில் இருந்தும் அதிக அளவில் பணம் பிடித்தம் செய்யப்பட்டதாக அப்பெண் அறிவிப்பை பெற்றுள்ளார். அதன் பிறகு வங்கியில் நேரடியாக தொடர்பு கொண்டபோது ஏடிஎம் இயந்திரத்தின் வாயிலாக 4 வங்கி கணக்குகளுக்கு 55 முறை பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதை அறிந்து அந்த பெண் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானதோடு இது குறித்து போலீசில் புகார் செய்ததாக கொலத்தனங்காடு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அஸ்லி மொமாட்னோ தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து தண்டனை சட்டத்தின் 420வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.